திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவிழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 4வது பாடலான போற்றி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 214 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் இந்த பாடலின் கடைசி சில வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி, செழுமல சிவபுரத்தரசே போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி, தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி, பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன், குழைத்த சொன்மாலை கொண்டருள் போற்றி, புறம்பல எரித்த புராண போற்றி, பரம்பரஞ்சோதி பரனே போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி, போற்றி புராண காரண போற்றி, போற்றி சய சய போற்றி, போற்றி போற்றி சய சய போற்றி, போற்றி போற்றி சய சய போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக அழகான வரிகள். இந்த பாடல் முழுவதுமே அந்த ஈசனை போற்றி போற்றி கூறியிருக்கிறார் மாணிக்கவாசகடிகளார். அதனால்தான் இதற்கு பேரே போற்றி திரு அகவல். வணக்கம் 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 என்று மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு அந்த ஈசனின் குணங்களை பற்றியும் அவரின் கருணையை பற்றியும் ஒவ்வொன்றாக கூறி கூறி போற்றி போற்றி என்று புகழ்ந்திருக்கிறார் மாணிக்கவாசகடிகளார். ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி, எங்கும் நிறைந்தவனே, ஒரு இடத்தில் கூட நீ இல்லாமல் இல்லை, நீ எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள். ஆனால் ஒருவனே உண்டு, ஒருவனாக நின்று எங்குமே நீ நிறைந்திருக்கிறாய், நீ இல்லாத இடமே இல்லை. அந்த சிவனுக்கு, அந்த ஈசனுக்கு வணக்கம். செழிமலர் சிவபுரத்தரனே அரசே போற்றி. அந்த செழிமலர் என்றால் நிறைய மலர்கள் நிறைந்த ஒரு பசுமையான இடம். பசுமையான இடத்தில் தானே மலர்களும் காய்களும் பழங்களும் எல்லாம் இருக்கும். அவ்வாறான ஒரு இடம்தான் என்னுடைய இடமான திருப்பெருந்துறை. அந்த இடத்திலேயே நீ வந்து இறங்கி எனக்காக நீ அருள் புரிந்த ஈசனே போற்றி. கழுநீர் மாலை கடவுள் போற்றி. செங்கழுநீர் மாலையை அணிந்தவனே, அணிந்து காட்சி அளிப்பவனே போற்றி. தொழுவார் மயல் துணிப்பாய் போற்றி. உன்னை வணங்குபவர்களுக்கு நீ துணை இருப்பவனே போற்றி. ஏன் வணங்குபவர்களுக்கு மட்டும் ஈசன் துணை இருக்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை என்று கூறுகிறார் என்றால், நாம் ஈசனை வணங்கும் பொழுதுதான் அவருடன் நாம் இணைய முடியும். இணைந்தால்தான் அவருடைய அருள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கும். நாம் ஒரு மந்திரம் சொல்வதானாலும் சரி, இந்த திருவாசகத்தை வாசிப்பவன் ஆனாலும் சரி, மனதை எங்கேயோ வைத்து கொண்டு ஏதோ நினைத்து கொண்டு வாசித்தால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. மனதை ஒருமுகப்படுத்தி அந்த ஈசனுடன் இணைத்து இதை நாம் செய்தோமானால் அவருடைய அருள் மிக எளிதில் நமக்கு கிடைக்கும். ஒரு மந்திரம் சொல்லுவதானாலும் சரி, ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கும், மனம் ஏதோ நினைத்து கொண்டே இருக்கும் என்றால், அந்த ஒருமுகப்பாடுடன் உள்ள மனம் இல்லை என்றால் அந்த ஈசனுடன் நாம் இணைய இயலாது. அந்த அருளும் நமக்கு வந்து சேருவதற்கு மிக தாமதமாகும். வணங்காமலே இருப்பதை விட வணங்குவது நல்லதுதான். ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தி, நாம் இந்திரியங்களையும் மனதையும் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த ஈசனின் திருவடிகளிலேயே வைத்து வணங்கினோமானால் அவரின் அருள் மிக எளிதாக கிடைத்துவிடும். அதைத்தான் அவர் கூறுகிறார்.
தொழுவார்மையல் துணிப்பாய் போற்றி. உன்னை தொழுபவர்களை, உன்னை வணங்குபவர்களுக்கு நீ உன் அருளை வழங்குபவனே போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொன்மாலே கொண்டருள் போற்றி. எனக்கு எது தவறு எது சரி என்றெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனதில் தோன்றிய வார்த்தைகளை வைத்து அந்த சொற்களை எல்லாம் குழைத்து ஒரு மாலையாக, பாடலாக உனக்கு நான் செய்திருக்கிறேன். இதை நீ அருள் புரிய வேண்டும். நாம் கூட இதை போல் பலவற்றை நாம் பழகலாம். நம் மனதில் ஈசனை பற்றி என்ன தோன்றுகிறதோ அந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து கோர்த்து ஒரு பாடலாக இயற்றி அதையே சிவனுக்கு அளிக்கலாம். கண்டிப்பாக அவர் அருள் புரிவார். அதுதான் இந்த வார்த்தைகளில் இருந்து நமக்கு புரிகிறது. எனக்கு எது சரி எது தவறு எல்லாம் எனக்கு தெரியாது. நான் பெரிய புலவனோ பண்டிதனோ யாதும் இல்லை. எனக்கு மனதில் தோன்றியதை வைத்து நான் உனக்கு ஒரு பாடலை செய்திருக்கிறேன். வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து குழைத்து சொல் மாலையாக செய்திருக்கிறேன். அதை நீ அருள் செய்ய வேண்டும் ஈசனே என்று மாணிக்கவாசக அடிகளார் கூறுகிறார். நாம் ஈசனை எவ்வாறு பக்தியால் உணர்கிறோமோ அதையே வார்த்தைகளாக கூறி அவரின் அருளை மிக எளிதில் பெற்றுவிடலாம். புறம்பல எரித்த புராண போற்றி. 3 புறங்கள் இருந்தன. அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் 3 கோட்டைகளாக இருந்து ஆகாசத்திலே சுற்றி கொண்டே வந்தார்கள். பார்ப்பவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அவர்கள் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். யாருக்கும் அவர்களை அழிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அந்த 3 கோட்டைகளும் எப்பொழுது ஒன்றாக வருகிறதோ அப்பொழுது ஒரே வானத்தால் அழிக்க வேணும். அது யாருக்கும் முடியவில்லை. சிவன் அதை மிக எளிதாக 3 அசுரர்களின் கோட்டைகளையும் அழித்து விட்டார். இதுதான் 3 புறங்களை எரித்தவனை. வேறு ஒரு பொருளும் இந்த புராண கதைக்கு உண்டு. ரஜஸ், தமஸ், சத்துவம் என்ற 3 குணங்கள் உண்டு. இந்த 3 குணங்களின் ஒரு பிரதிபலிப்பாக தான் அந்த 3 அரசர்களும். இந்த 3 குணங்களும் எப்பொழுது ஒன்றாக ஒரு சமநிலையில் வருகிறதோ அன்று நாம் ஈசனை காணலாம் என்பதும் இதற்கு ஒரு பொருள் உண்டு. பக்தியால் ஈசனை வணங்கும் பொழுது நம்முடைய 3 குணங்களும், அதாவது சாத்வீகம், ரஜஸ், தமஸ் 3 குணங்களுமே ஒரு சமநிலையாக வரும். அன்று நாம் ஈசனை காணலாம். 3 புறங்களை அளித்தவனே போற்றி. பரம் ஜோதி பரனே போற்றி. நீ இந்த படைப்பு லோகமாகவும் நீ இருக்கிறாய். இதை படைத்தவனும் நீதான். நீ ஒருவன் தான் இங்கு எங்குமே நிறைந்திருக்கிறாய். இந்த புறங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனும் நீதான். எப்படி நிற்கிறாய்? பரஞ்சோதியாக, பெரிய ஒரு ஜோதியாக நீ காட்சி தருகிறாய். நீ அவ்வாறே நிற்கிறாய். அந்த பரஞ்சோதியான அந்த ஈசனுக்கு எனது வணக்கம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். போற்றி போற்றி புயங்க பெருமான். புயங்க பெருமான் என்றால் கழுத்தில் நாகத்தை அணிந்திருப்பவனே. இந்த நாகம் என்பது ஈசனின் அந்த ஒரு யோக நிலையை கூறுகிறது. அவர் எப்பொழுதுமே அந்த உயர்ந்த யோக நிலையிலேயே அந்த பரம்பொருளுடன் எப்பொழுதும் இணைந்து இருக்கிறார். அந்த பரம்பொருளாகவே இருக்கிறார் என்பதை அறிகுறி, அதன் ஒரு அறிகுறிதான் இந்த கழுத்தில் அவர் பாம்பை அணிந்திருப்பது. அவ்வாறான அந்த ஈசனை நான் வணங்குகிறேன். யோக நிலையில் முழுமையாக இருக்கும் ஈசனை, அந்த பரம்பொருளாக இருக்கும் ஈசனை நான் வணங்குகிறேன். புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண. நீ எல்லாவற்றிற்கும் முன்பாகவே நீ இருக்கிறாய். புராணமானவன், ஏன்ஷியன்ட் பீயிங் என்று கூறுவார்கள். எல்லாம் இந்த படைப்பெல்லாம் வருவதற்கு முன்பே நீ இருக்கிறாய். நீதான் இதை படைத்தது. அதற்கு முன்பே நீ இருக்கிறாய். இந்த படைப்புக்கெல்லாம் காரணமாகவும் நீ இருக்கிறாய். புராண காரண. இந்த படைப்புக்கெல்லாம் காரணமாகவும் நீ இருக்கிறாய். உனக்கு வணக்கம். போற்றி போற்றி சய சய போற்றி. உனக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். மிகவும் ஆழமான பக்தி நிறைந்த மிகவும் அழகான பாடல் இது. ஈசனையே போற்றி வணங்கி வணங்கி ஒவ்வொரு வரிகளாக
வணங்கி அவருடைய குணத்தையும் அவருடைய கருணையும் அவர் செய்த லீலைகள் இதையெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக கூறி வணங்கி வணங்கி வருகிறார் மாணிக்கவாசக அடிகளார். ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இடத்திலும் பல முறை போற்றி போற்றி என்று வணங்குகிறார். இந்த 4வது பாடலான போற்றி திரு அகவல் இதுடன் நிறைவடைகிறது. அந்த ஈசனின் அருளால் என்னால் இயன்றவரை நான் இதன் விளக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் இருந்து திருவாசகத்தின் 5வது பாடலான திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்ப்போம். ஓம் திருச்சிற்றம்பலம்.